இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்பொல்லோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லி கொள்ளுகிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள்? 1 கொரிந்தியர் 1:12 மற்றும் 13. சுருக்க விளக்கம். கிறிஸ்துவை தலையாய் கொண்ட திருச்சபையில் பிளவுகளை உண்டாக்குவதும் தக்க வைப்பதும் செயல்படுத்துவதும் அதற்கு துணையாக ஆள் சேர்ப்பதும் காரணங்களுக்கு வலு சேர்க்க கிறிஸ்தவத்தையே பயன்படுத்துவதும் கிறிஸ்துவுக்கு எதிரானதாகும். முள்ளில் உதைக்கிறது கடினம் என்பதை உணர்ந்து ஒன்றிப்பை மட்டும் செயல்படுத்த முனைவோம். ஆமேன்.